ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தமே நான் முடிக்கிறேன். தர்மம் பண்ணுங்கம்மா. என்னக்கா பட்டு வெட்டி பட்டு சட்டியோட பிச்சை எடுக்கிறான்? இதை எடுத்துட்டு போய் தான் கல்யாணம் பண்ண போறானா இல்ல கல்யாணம் ஆனதுனால தான் பிச்சை எடுக்கிறானான்னு தெரியலையே. அம்மா காஸ்ட்லியான பிச்சைக்காரனா இருப்பான் போல இருக்கு. சரி ஸ்ரீதி வா போலாம். அம்மா 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 பிச்சை போடுங்கம்மா. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணுங்க. உடம்ப நல்லா உருட்டு கட்ட மாதிரி வச்சிருக்கான்டா. உழைச்சு சாப்பிடாம இப்படி பிச்சை எடுக்கிறான். இப்படிப்பட்ட சோம்பேறிகளை ஊக்கப்படுத்தவே கூடாது. ஐயா ஆமாண்ணே, இவன் முகத்தை பார்த்தா ஒரு பக்கம் நெய்யும் இன்னொரு பக்கம் பாலும் தேனும் ஓடுது. உடம்ப பார்த்தா ஒரு ஊர் சாப்பாட்டையே இவன் ஒருத்தனே சாப்பிடுற மாதிரி இருக்கான். கையும் நல்லா தானே இருக்கு. உடம்புல கை காலம் நல்லா தாண்டா இருக்கு. அப்புறம் என்ன பிச்சை எடுக்கிற? என் மனைவிக்கான வேண்டுதலுங்க. ஆமா, இப்படியே சொல்லி சொல்லி ஊர் அடிச்சு உலையில போட பாருங்க. கடவுளே வந்து உங்களோட பிச்சை எடுக்க சொன்னாரா? ஐயா தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணுங்க. ஐயா 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 தர்மம் பண்ணுங்க. சரவணனே, டேய் சரவணா, டேய் சரவணனே, டேய் தர்மம் பண்ணுங்க. என்னடா இது புத்தி கேட்டு போச்சா உனக்கு? எதுக்குடா பிச்சை எடுக்கற? ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க. டேய் 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 அறிவில்லையா உனக்கு? எதுக்குடா பிச்சை எடுக்கற? உங்களுடி உசுரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலடா. அதுக்கு பிச்சை எடுக்கணுமா? டேய் எந்திரா சரவணா, எந்திரச்சு வாடா. சொன்னா கேளுடா. எந்திரனே. நான் வர மாட்டேன். இங்க பாரு, நான் என் வேண்டுதலை முடிச்சாதான் வருவேன். என் வேண்டுதல் முடியும் போது உங்களுடி நிச்சயமா பொழைச்சுப்பாடா. டேய் இங்க பாருங்க, நீங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தர்மம் பண்ணுங்கடா. அது போதும்டா. அதை விட்டுட்டு என்ன வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வர மாட்டேன்டா. சொன்னா கேளுடா, வாடா. என்ன கட்டாயப்படுத்தாதடா. சரவணா, என்னப்பா இது கோலம்? ஏன் இப்படி பண்ற? என் பொண்டாட்டி விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா மாமா. இந்த வேண்டுதலை பண்ணா அவ உசுரோட வந்துருவான்னு ஒரு அம்மா தெய்வ வாக்கா சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த வேண்டுதல். என்னப்பா இப்படி சொல்ற? உன் பொண்டாட்டிக்கு ஆஸ்பத்திரியில எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் வேணாம் மாமா. காசுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல மாமா. எனக்கு என் பூங்குடி பொழைக்கணும் மாமா. அதுக்கு நான் பிச்சை எடுத்து பரிகாரத்தை பண்ணி முடிக்கணும் மாமா. மாமா எனக்கு நீங்க பண உதவி எல்லாம் பண்ண வேணாம் மாமா. உங்களால எவ்வளவு தர்மம் பண்ண முடியுமோ அது பண்ணாலே போதும் மாமா. ரொம்ப நன்றிங்க மாமா. டேய் வந்துடா, இதோட போதும்டா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. எல்லாரும் கஷ்டமா பாக்குறாங்கடா. இருக்குண்ணே. டேய் ஐயா வந்துடா. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம் பண்ணுங்கய்யா. போடுங்கய்யா. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கடா. வந்துடா. பாக்குறாங்கண்ணா. டேய், போங்கடா. டேய் வாடா சரவணா, டேய் வாடா வாடா. நீ. ஆமா ஆமா ரொம்ப நன்றிமா. நான் சரவணா, சொன்னா please கேளுண்ணே. சரவணா, வா சரவணா. டேய், சும்மா இருடா. டேய், ஐயா போடுங்கய்யா. ரொம்ப ரொம்ப கேளுடா நன்றிங்க. சரவணா, போதும்டா. போடுங்க. டேய், டேய், தர்மம் வாடா. பண்ணுங்க. அம்மா டேய், அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. நான் சொன்னா ரொம்ப கேளுண்ணே. நன்றிமா. ரொம்ப நன்றி. அம்மா 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 தர்மம் பண்ணுங்கம்மா.